எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 5 ஸ்டார் மூவியை பார்க்க போறோம். இந்த கதையை நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சும்மா வேற லெவல் மூவி. ரத்தத்தால இல்ல இதயத்தால இணைஞ்ச ரெண்டு பிரதர்ஸ். ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டவரு, அவருக்கு குழந்தை மனசு. இன்னொருத்தர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டானவரு, ஆனா அவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்கிற உடம்பு எந்த ஒரு பார்ட்டும் வேலை செய்யாது. ஸோ அதனால வாழ்க்கை ஃபுல்லா வீல் சேர்லயே தான் இருப்பாரு. சோ இப்படி இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த நட்பை பத்தி பேசுறது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. அதோட நீங்க வீடியோவை முழுசா பாருங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் உயிரோட்டமா இந்த கதையை சொல்ல ட்ரை பண்றேன். சோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம இன்செப்பரேபிள் ப்ரோஸ்ன்ற ஒரு ஹார்ட் வார்மிங் கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த பையனோட பேரு தான் சீஹா. சீஹாவோட முகத்துல ஒரே சோகம். அவரு இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்காரு. சீஹாவுக்கு முன்னாடி அவருடைய அங்கிள் இருக்காரு. எங்க பாருடா, உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டேன்னு கவலைப்படாத. செத்து போன உன் அம்மா புரிஞ்சுப்பா நான் ஏன் அதெல்லாம் பண்றேன்ட்டு, சரியா? இதுக்கப்புறம் நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கையில இருந்த காசை எடுத்து அப்படியே பேக்கெட்ல வைக்கிறாரு. நம்ம சீஹாவுக்கு வந்து கழுத்துக்கு கீழே எந்த ஒரு பார்ட்டும் வேலையே செய்யாது. இவரு காசை பேக்கெட்ல வச்சுட்டு போறாரு. நம்ம சீஹா அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சீஹாவுக்கு தேவை பாசம் தானே தவிர காசு கிடையாது. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம சீஹாவோட அங்கிள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சீஹா அப்படியே சோகமா இருக்காரு. அவரோட திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற பசங்க விளையாடி கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அப்படி கீழே விழுந்த பொருள்ல இருந்து ஒரு போட்டோகிராஃப் இருக்கு. அதுல நம்ம சீஹா சின்ன பையனா இருக்காரு. சின்ன குழந்தையில இருந்தே அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதோட அந்த போட்டோல சீஹா கூட அவருடைய அம்மாவும் இருக்காங்க. அதை பாக்குற சீஹாவுடைய மனசே உடைஞ்சு போகுது. ஏன்னா அம்மா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருந்தா அவங்க இந்த மாதிரி ஆர்பனேஜ்ல விட்டுருப்பாங்களா? அம்மா இல்லாததுனால நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி சீஹா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த ஆர்பனேஜுக்கு ஓனர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா அவரு வந்துட்டு சர்ச் ஃபாதரா இருந்தவரு. அவரு நம்ம சீஹா கிட்ட, இங்க பாருடா, இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு. நீ சாகுற வரைக்குமே இந்த இடத்த நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? அதோட உன்ன மாதிரியே நிறைய பசங்க இருக்காங்க. எல்லாருக்கும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அங்க நிறைய பசங்க ஃபுட்பால்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பையன் அம்மா கூட கையை பிடிச்சிட்டு போற மாதிரி பேப்பர்லயே செஞ்சு கட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட வயசுக்கும் அவன் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவரோட பேரு டாங். ஸோ டாங்கும் வந்துட்டு நம்ம சீஹாவை பார்த்து இன்னசென்ட்டா சிரிச்சுட்டு தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பசங்க டாங்கை வந்து வம்பிழுக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம சீஹாவும், ஏய் எதுக்காக அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த, அங்க ஒரு பையன் இருக்கான். நீ என்ன ஓவரா பேசுற? டேய், வீல் சேர்ல இருந்து உன்னால எழுந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வீல் சேர்லாம் திருப்பி ஓடுறாங்க. நம்ம சீஹாவும், உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன அடிக்க முடியும், அவ்வளவுதானே, முடிஞ்சா அடிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, என்ன அடிச்சா திருப்பி அடிக்க போறியா அப்படின்னு கல் எடுத்து அடிக்கிறாங்க. பார்த்தா சீஹா மண்டையில இருந்து ரத்தமா கொட்டுது. இவ்வளவுதான் உன்னால முடியுமா? எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா இதை விட பெரிய வலியை நான் பார்த்திருக்கேன். அதோட இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் இதுக்கப்புறம் நான் இருக்க போறேன். தினமும் வந்து என்ன அடிச்சுக்கோ, நானும் இதெல்லாம் பழகிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா சொல்ல, அந்த புள்ளி பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சீஹாவை அடிச்சது. அந்த பையனுக்கு பில்டிங் தான் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். ஆளு கீழே உக்காந்துக்கிட்டு ஐயோ நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அலறாரு அவரு. இந்த விஷயத்த அந்த டாங்குன்ற பையனும் பாக்குறான். நமக்காக சீஹா அடி வாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி சீஹாவும் டாங்கும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறமா இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நடக்குது. இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்து ஒன்னா வெக்கேஷன் மாதிரி போவாங்க. ஆனா இங்க பாக்குறதுக்கு யாருமே வராம இருந்தது ரெண்டு பேருக்கு தான். ஒன்னு மன வளர்ச்சி இல்லாத நம்ம டாங்குக்கும், இன்னொன்னு சீஹாவுக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேர் தனிமையா ஃபீல் பண்ண கூடாதுன்றதுக்காக ஆர்ஃபனேஜோட ஓனர் இருக்கார்ல, அவரு வந்துட்டு அந்த பசங்க கூட இருக்காரு. அதுவும் நம்ம சேயினால வந்துட்டு சாப்பிட முடியாது. பக்கத்துல இருக்கிற டாங் வந்துட்டு ஒரு லெக் பீஸை எடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட, சேய்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லல்ல, டாங் கொடுக்கறத இவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்க அந்த ஆர்ஃபனேஜ் ஓனரும் வந்துட்டு நான் ஸ்பான்சர்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து போறாரு. ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜை வந்துட்டு இவரு கை காசு மூலியமா நடத்த வாய்ப்பே இல்லை. ஸோ இவருக்கு ஸ்பான்சர்ஸோடைய ஹெல்ப் வேணும். ஸோ அதனால இந்த பிக்னிக்கு ஸ்பான்சர்ஸையும் கூப்பிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள கரெக்ட் பண்ணி இன்னும் நிறைய காசு வாங்கி இங்க இருக்கிற பசங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவரு போனதுனால நம்ம சேயும் டாங்கும் மட்டும்தான் தனியா அங்க இருக்காங்க. திடீர்னு நிறைய பபுள்ஸா வருமா அங்க. நம்ம டாங்குக்கு தான் மன வளர்ச்சி கம்மி, குழந்தை மாதிரி தானே. பபுள்ஸை பார்த்த உடனே ஐ பபுள்ஸ் அப்படின்னு ஆளு எகிரி குதிச்சு வேகமா ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது நம்ம சேயோடைய அந்த வீல்
வீல் சேருக்கு பின்னாடி ஒரு கல்லு முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் சருகலான இடம். அந்த கல்ல டாங்கு தெரியாம தட்டி விட்டு போயிடுறாரு. இதனால சே வந்துட்டு வீல் சேரோடவே அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. கீழே ஆறு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல விழற மாதிரியே அவரு போறாரு. இங்க அந்த ஆர்ஃபனேஜ் ஓனர் வந்துட்டு ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி, சார் சார் சீக்கிரம் இங்க வாங்க, ஒரு பையன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்ல பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தது நம்ம சே தான். ஆனா நல்ல வேலையா சேவை வந்துட்டு டாங்குன்ற அந்த பையன் காப்பாத்தி வெளியே கொண்டு வராரு. சோ டாங்கு மட்டும் இல்லைன்னா சே அந்த இடத்துலயே இறந்து போயிருப்பாரு. அதனாலேயே சேக்கு வந்துட்டு டாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. டாங்கும் வந்துட்டு நம்ம சேனால கை கால் அசைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல. சோ அதனால சே கூடவே இருந்து டாங்கு பாத்துக்கிறாரு. சோ சேனால பிரஷ் பண்ண முடியாதுல, அதனால பயபுள்ள ஒரே நேரத்துல இவரும் பிரஷ் பண்ணிக்கிட்டு சேவுக்கும் பிரஷ் பண்ணி விடுறாராம். பேச்சு வாக்குல டாங்கு அவர் வளர்க்கின பிரஷ சேவுக்கும், சேவோட பிரஷ இவரும் வச்சு வளர்க்க, டேய் டேய் என்னடா பண்ற, இது உன்னோட பிரஷ்ரான்னு சேவும் திட்டுவாரு. சோ பிரஷ் பண்ணி விடுறது மட்டும் கிடையாது, டாங்க பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறது, ட்ரெஸ் மாத்தி விடுறதுன்னு எல்லா வேலையையும் நம்ம டாங்கு பண்றாரு. அதாவது சேனால என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியலையோ அதை இவரு பண்றாரு. அதே மாதிரி டாங்கால என்ன விஷயம் பண்ண முடியல, டாங்குக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், புள்ளி பண்றவங்களை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு டாங்குக்கு தெரியாது. சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சே சொல்லி கொடுக்கறாரு. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தைரியமா சொல்லு. இப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. தினமும் ஒன்னா ஜாலியா ஸ்கூலுக்கு போவாங்க. டாங்கு தான் சேவை வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து திரும்ப ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வருவாரு. சோ இப்படியே நாட்கள் வருஷங்கள் போகி இவங்க பெரிய பசங்களாவே ஆகிட்டாங்க. ஆர்ஃபனேஜோட அந்த ஓனர் இருக்காருல, அவரு ஒரு கட்டத்துல இறந்தே போயிடுறாரு. சோ அவருக்கு இறுதி மரியாதைய பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டு ஒழுங்கா ஃபண்டிங் கிடைக்காம க்ளோஸ் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. இப்போ ஓனர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் நம்ம சே கிட்ட வருது. சோ இந்த ஆர்ஃபனேஜை நம்ம எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லி யோசனையிலேயே நம்ம சே படுத்துக்கிட்டு இருக்க பக்கத்திலேயே டாங்கும் இருக்காரு. சோ டாங்கு வந்து சே கிட்ட, எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் வானத்துல ஸ்டார்ஸா மாறுவாங்க தானே? ஆமா ஆமா டாங், மேல தெரியற எல்லா ஸ்டார்ஸுமே பூமியில இறந்து போனவங்க தான். அப்படின்னா என்னோட அம்மா அப்பாவும் மேல ஸ்டார்ஸா தான் இருப்பாங்களா? அப்ப நீயும் செத்து போயிட்டனா மேல ஸ்டார்ஸ் ஆயிடுவல, என்னை விட்டுட்டு போயிடுவியா? அடடே நான் ஏன்டா சாகணும்? அதோட தனியா நான் மேல போயிட்டேன்னா என் வீல் சேரை யாரு தள்ளுவாங்க? வேணா நீயும் கூட வா, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்டார்ஸா மாறலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், ரெண்டு பேராலையும் ஒருத்தரை விட்டு ஒருத்தரால இருக்கவே முடியாது. சோ அடுத்த நாள் ஆகுது. டாங் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்த சில லெட்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சே கிட்ட காட்டுறாரு. சேயும் ஒவ்வொரு டாக்குமெண்டா பார்த்து இது அங்க வை, இது முக்கியமான டாக்குமெண்ட், இது இங்க வை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாங்க. ரொம்பவே ஷார்டேஜ் ஆகுது. ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜ்ல நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா வந்த ஃபண்டிங் வந்து ரொம்ப கம்மி. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தாதான் இங்க இருக்கிற பசங்க ஒழுங்கா சாப்பிடவே முடியும். சோ யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு இவங்க கேட்டு பார்த்து யாரும் பண்ணவே இல்லை. சோ அதனால சில இல்லீகலான வேலையை பார்க்கறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு இவங்க ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி தராங்க. ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ண மாதிரி டாக்குமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காசுக்காக இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல கிடைக்கிற காசை தான் இவங்க சேர்த்து வச்சு ஆர்ஃபனேஜுக்கு யூஸ் பண்ணணும். சோ அப்படி கலெக்ட் பண்ண காசை கொண்டு போயிட்டு நேரா பேங்க்குக்கு போறாங்க. அங்க பேங்க்ல வேலை செய்யற லேடி, ஓகே சார் இந்தாங்க இந்த செலானை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சே கிட்ட கொடுக்க, நம்ம ஆளுக்கு தான் தலையை தவிர வேற எதுவும் வேலை செய்யாதே. அப்படியே ஒரு மாதிரி உத்து பாக்குறாரு. ஐ எம் சாரி சார், இந்தாங்க நீங்க ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு டாங் கிட்ட கொடுக்க, டாங்கும் ஒரு பேனாவை எடுத்து ஆளு சும்மா ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முடிச்சிட்டங்க அப்படின்னு சொல்லி செலானை கொடுக்க, அந்த லேடி எடுத்து பாக்குறாங்க. பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொம்மை மூஞ்சி மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. அட்ரஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல எங்க ஆர்ஃபனேஜ்ல நிறைய மரம் இருக்கும்ல, அந்த மரத்தை வரைஞ்சு விட்டுருக்காரு. என்னடா இது அப்படின்னு அந்த லேடிக்கு புரியல. சரி சரி நானே ஃபில்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சேவோடைய ஐடி கார்டை பார்த்து இவங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி காசை போட்டுக்கிறாங்க. சோ இதே வேலையை தொடர்ந்து இவங்க பண்ணும் பொழுது ஒருத்தர் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் நம்ம சேய்க்கு தெரிஞ்சவருன்றதுனால சே இந்த மாதிரி வேலை பார்க்காத, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு வேலை வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நீங்க மாட்டிப்பீங்க. இந்த ஆர்ஃபனேஜுக்கு போதுமான ஃபண்டிங் வராததுனால கவர்மெண்டே இந்த ஆர்ஃபனேஜை எடுத்துக்க போகுது. சோ இங்க இருந்து ஆர்ஃபனேஜை தூக்க போறாங்க, இங்க இருக்கிற பசங்களை வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறாங்கன்னு சொல்ல, இதை கேட்கிற நம்ம சேனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்து இங்க இருந்தாரு. இந்த இடத்தையும் இங்க இருக்கிற பசங்களையும் இவர் பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு இவருக்கு தெரியல. சோ அதை பத்தி சே யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் டாங்கு ஸ்விம் பண்ற மாதிரி, வாரம் இன்னைக்கு தானே நம்ம ஸ்விம்மிங் போவோம், மறந்துட்டியா, வா நம்ம ஸ்விம்மிங் போலாம் அப்படின்னு காத்துலயே ஸ்விம்மிங் போடுற
பண்றாரு அவரு. இதை சேவும் பார்த்துட்டு சரி இங்கேயே இருந்து கடுப்பாகுது, சரி வா போலாம் அப்படின்னு இவங்க ஸ்விம் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒரே கூட்டமா இருக்கு. ஒரு பொண்ணு, அவங்க பேரு மீ, அவங்க வந்துட்டு எங்க வரீங்க? நாங்க ஸ்விம் பண்ண வந்திருக்கோம், ரெகுலரா இங்க தான் வருவோம். அது ஓகே, பட் ஆனா இன்னைக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது, சோ அதனால நீங்களாம் ஸ்விம் பண்ண முடியாது, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே காம்படிஷனும் நடக்குது. பஸரை அழுத்துறாங்க. அந்த சவுண்ட கேட்ட உடனேயுமே நம்ம டாங் இருக்காருல, அவரு வேக வேகமா ஓடி போயிட்டு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி ஆளு தண்ணில குதிக்கிறாரு. ஆனா எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு தெரியாம குறுக்கா மறுக்கா போய் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் தடுத்து விட்டு அந்த காம்படிஷனே ஸ்டாப் ஆயிடுது. நல்ல வேளையா அந்த மீன்ற பொண்ணு உள்ள குதிச்சு நம்ம டாங்க வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அகைன் காம்படிஷனை ரீஸ்டார்ட் பண்ணி அதுல வின் பண்ண முத 3 பேருக்கு பிரைசஸ் கொடுக்கறாங்க. அதுவும் ஃபுல்லா காசு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவருக்குலாம் நிறைய காசு. இத நம்ம சேய் பார்த்துட்டு ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே, ஏன்னா டாங்குக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியும். டாங்க ஒழுங்கா ட்ரெயின் பண்ணா இந்த மாதிரி காம்படிஷன்ல டாங்க அனுப்பி ஜெயிக்க வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இது மூலியமா ஆர்ஃபனேஜையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா டாங்குக்கு வந்துட்டு ஒரு போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாது. ஏன்னா ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னா கரெக்டா ஸ்விம் பண்ணணும். இவரு தான் குறுக்க மறுக்க போறாரு. சோ இதெல்லாம் ஒழுங்கா கத்து தர டாங்குக்கு ஒரு மென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல்ல இவங்க பார்த்தாங்கல்ல மீ அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணி நேர்ல மீட் பண்றாங்க. என்னடா ஒரு தடவை தான் பார்த்தான் இவ்வளவு உரிமையா கேக்குறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு என் ஃப்ரெண்டு டாங் தெரியும்ல? தெரியும் தெரியும், காம்படிஷனே கெடுத்த வந்தானே இவன். அடுத்த மாசம் இன்னொரு ஒரு காம்படிஷன் வேற நடக்க போகுது, அங்கேயும் வந்து அதை கெடுக்காம இருக்க சொல்லு. ஐயோ அங்கெல்லாம் வந்து அவன் காம்படிஷனை கெடுக்கலாம் மாட்டாங்க, அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறான். எது இவன் கலந்துக்க போறானா? அதோட இன்னொரு விஷயம், அவனுக்கு ட்ரைனிங்கே நீங்க தான் கொடுக்கணும். எது நானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம சேவம் வந்துட்டு இங்க பாருங்க, இவன் நார்மல் பீப்புள் மாதிரி கிடையாது, மன வளர்ச்சி ரொம்ப கம்மி. சோ அதனால ஸ்விம் பண்ண தெரியுமே தவிர கரெக்டா எப்படி பண்ணணும்னு தெரியாது. சோ நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல ஜெயிப்பான், அந்த காசை வச்சு எங்க ஆர்ஃபனேஜை எங்களால காப்பாற்ற முடியும்னு சொல்ல மீன்றவங்களும் ஓகேன்னு சொல்லி ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாங்கு சும்மா மீ சொல்லி கொடுக்கறதெல்லாம் பயங்கரமா கத்துக்கிட்டு அந்த போட்டிக்கு பக்காவா ரெடி ஆகுறாரு. சோ இப்படியே நல்லா ட்ரைனிங் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது, காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா பேரை கொடுக்கணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சோ அதனால வேகமா இவங்க போறாங்க. போய் பார்த்தா அங்க இருக்கிறவரு, ஐம் சாரி பசங்களா, ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது. சார் 5 நிமிஷம் தானே சார், ப்ளீஸ் சார். 5 நிமிஷம்னா உனக்கு சாதாரணமா போச்சுல, இங்க பாரு டைமிங்ல நான் கன்னு மாதிரி இருப்பேன், ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆனது தான், ஒழுங்கா போயிட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்க இருந்து போக நம்ம சேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டாங்க அந்த ஆளை வளைச்சு போடுறா அப்படின்னு வீல் சேரை தள்ளிக்கிட்டே திரும்பவும் அவரை பிடிச்சி, சார் ப்ளீஸ் சார் வெறும் 5 நிமிஷம் தான் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கேட்டாலும் அதெல்லாம் முடியாதுப்பா, டைம்ல கன்னு மாதிரி இருப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆள் அங்க இருந்து கிளம்புறாரு. சோ சேவும் ஒரு பிளானை போடுறாரு. அந்த பர்சன் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க வேகமா கீழே வந்து, டேய் டாங்கு என்ன கீழே தள்ளி விடுறான்னு சொல்ல டாங்கும் தள்ளி விட சே கீழே விழுந்துடுறாரு. டேய் நான் தான் விழுந்துட்டேனே, அழுது ஒப்பாரி வைங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம டாங்கும் சரி அந்த மீன்ற பொண்ணும் சரி பயங்கரமா அலறாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவார்ல அவரும் பார்த்துட்டு என்ன பண்றாங்க இவங்கன்னு புரியாம நின்னுகிட்டு இருக்காரு. சோ சேவும் அழுதுகிட்டே, எல்லாரும் பாருங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வாழ்றதே கஷ்டம், ஆனா ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஏதாவது சாதிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிட்டாரு, அவர் காலில் விழுந்து கெஞ்சலான்னு வந்தேன், கீழே விழுந்துட்டேன் பாருங்க, என்ன தூக்கி விட கூட அவருக்கு மனசே இல்ல, கல் நெஞ்சக்காரர் அவருன்னு சொல்ல சுத்தி இருக்கிற எல்லாருமே ஐயோ ஏன் இந்த ஆள் இப்படி பண்றாரு அப்படின்னு போட்டோ வீடியோலாம் எடுத்து உன்னை நார் அடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லவே அந்த பர்சனுக்கு பயம் வந்துருது. டே என்னடா பிளான் பண்றீங்க நீங்க, எப்பா சாமி, சரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சோ இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ல வந்து நார்மல் பீப்புள் தான் கலந்துக்கிறாங்களே, ஆனா நம்ம டாங்க வந்து மன வளர்ச்சி இல்லாதவரு, அவரும் ஈக்குவலா இதுல கலந்துக்க போறாரு. சோ இந்த விஷயம் நியூஸ் மீடியாவுக்கு தெரிய வந்து பேட்டிலாம் எடுக்கிறாங்க. டாங்குக்காக நம்ம சே தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்களுக்கு குறைன்றது உடம்புல தான், மனசுல கிடையாது, டாங் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவரு பேச இந்த விஷயம் டிவில வருது. இத ஒரு லேடி பாக்குறாங்க. சோ அந்த லேடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டாங்கு அப்படியே நியூஸ் மீடியா முன்னாடி வாக் பண்ணி போட்டியில கலந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. பஜர் சவுண்ட் கேட்ட உடனேயுமே டப்புன்னு எகிரி குதிச்சு ஸ்விம் பண்றாரு. மத்த ஆட்களை விடவே நம்ம டாங்கு தான் ஃபர்ஸ்ட் போறாரு. இதை நினைச்சு நம்ம மீ சே எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆர்ஃபனேஜ்ல இருந்து வேற நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே டாங்குக்கு தான் சேர் அப் பண்றாங்களே. சோ போயிட்டு ரிட்டர்ன் வரணும், டாங்கு தான் முதல்ல போறாரு. திரும்ப அகைன் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பாதி வழியில
டாங் ஒரு மாதிரி அசையாம நின்னுறாரு. இந்த கேப்ல மத்த ஆட்கள்லாம் அவரை ஓவர்டேக் பண்ணி அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாங்க. நம்ம டாங் அதுல தோத்தே போயிடுறாரு. சோ அதனால நம்ம சே வந்துட்டு பயங்கரமா கடுப்பாகுறாரு. என்ன ஆச்சு உனக்கு ஒழுங்கா நீந்த வரலனா பரவாயில்ல, எல்லாரோடவும் முந்திக்கிட்டு நீ தான் ஆளா வந்த, திடீர்னு நின்னு போயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க டாங்கும் அது எனக்கு தெரியல, திடீர்னு என் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடுச்சு, அதுக்கு மேல என்னால நகர கூட முடியல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அடுத்த தடவை நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், என் மண்டைக்குள்ள என்னமோ ஓடுது அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிறாரு. சோ டாங் இந்த மாதிரி பண்ணவே எல்லாரும் வந்து டாங்க சமாதானப்படுத்துறாங்க. சரி சரி அடுத்த காம்படிஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுறாங்க. சோ ஆர்ஃபனேஜ்ல எல்லா பசங்களும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சே பாத்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா ஆர்ஃபனேஜ் நடத்துறதுக்கு தேவையான பணம் இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரியே வேன்ல இருந்து சில ஆபீசர்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சே கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் தம்பி, இதுக்கு மேல இந்த ஆர்ஃபனேஜை சும்மா வச்சிருக்க முடியாது. சோ கவர்மெண்ட் இந்த இடத்தை எடுத்துக்க போகுது, இங்க இருக்கிற பசங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக போறோம், ஒன்னையும் டாங்கையும் மட்டும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சோ அது வரைக்கும் வெளியே எங்கேயாவது தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற பசங்களை வேன்ல ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்கெல்லாம் எங்களை எது கூட்டிட்டு போறீங்க, எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த, தம்பிங்களா இதை விட சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாலும் இல்ல இல்ல இதுதான் எங்க இடம், நாங்க இங்க தான் இருப்போம், இந்த இடத்தை விட்டு வரமாட்டோம்னு அந்த பசங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த ஆர்ஃபனேஜ்லயே வளர்ந்தவங்க இவங்க, இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனா கவர்மெண்டோடைய ஆட்கள் இவங்களை வேன்ல போட்டுக்க அந்த பசங்க அப்படியே ரொம்ப பாவமா நம்ம சேவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. சேனாலையும் ஒன்னும் பண்ண முடியல, இவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சேவையும் டாங்கையும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப போறாங்களாம். சோ அது வரைக்கும் வெளியே தங்கணும் அப்படின்றதுக்காக மீயோட ஹெல்ப்போட முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு சே வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுல தங்கலான்னு போறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ஆனா பார்த்தா செம குப்பையா இருக்கு. இதை நம்ம டாங் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு. ஏன்னா டாங்குக்கு மன வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஓசிடி ப்ராப்ளமும் இருக்கு. சரின்னு எல்லாரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அலங்கோலமா இருந்த வீடு சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம டாங் இந்த வீட்டையே கிளீன் பண்ணிருக்காரு. ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வீடு ஃபுல்லா கிளீனா இருக்கணும், அதனாலதான் டாங் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாரு. நம்ம சேயும் வந்துட்டு டாங்கோடைய ஹெல்ப் மூலியமா தான் எந்த ஒரு இடத்துக்கும் அவரால் போக முடியும். ஆனா அது இல்லாம இவரே போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு வந்து எலக்ட்ரிக் சேர் இருக்கு. நம்ம சேயால வந்துட்டு அவரோட தலையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வீல் சேர்ல வந்துட்டு அந்த கண்ட்ரோலர் எல்லாமே தலை கிட்ட வந்துடும். ஸோ தலையை யூஸ் பண்ணியே லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்னு போய்க்கலாம். ஆனா அந்த சேர் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பேங்க்ல லோன் வாங்கணும் அப்படின்றதுக்காக பேங்க்குக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. மீயும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எல்லா ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி அந்த லோன் ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜாலியா இவங்க தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தோடவே வீட்டுக்கு வந்தாதான் ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு லேடியை ஞாபகம் வச்சுக்க சொன்னல, அந்த லேடி இவங்க வீட்டுக்கிட்ட இருக்காங்க. கூடவே சில அபிஷியல் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அந்த லேடி நம்ம டாங்க பார்த்துட்டு டாங் என் மகனே அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ இவங்க டாங்கோடைய அம்மா தான். ஸோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாங்கோடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுலயே இவன் காணாம போயிட்டான், அதுக்கப்புறம் நான் தேடாத இடம் கிடையாது, டாங் கிடைக்கவே இல்லை, இப்பதான் டிவில பார்த்தேன், ஸோ எனக்கு என் பையன் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே சேயும் இவன் உங்க பையன் தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க, அந்த அம்மாவும் டாங் சின்ன பையனா இருக்கும் பொழுது எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. இந்த போட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு இது டாங் உங்க பையன் அப்படின்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, புரியுதா, அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, அதுல தெரிஞ்சிரும்ல டாங் யாரோட பையன் அப்படின்னு. இங்க பாருங்க, ஆல்ரெடி நாங்க நிறைய பிரச்சனையில இருக்கோம், இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எங்களெல்லாம் எடுக்க முடியாது, டாங்க உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஒரு கத்துறாரு. உடனே டாங்கோட அம்மாவும் கடுப்பாகி, நீ யாரு என் பையனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு, அது என்னோட பையன், டாங் நீ ஏன் விட மாட்டேன்னு எனக்கு தெளிவா புரியுது, ஏன்னா டாங் உன் கூட இருந்தாதான் எடுபடி வேலை எல்லாம் செய்ய முடியும், உன் வீல் சேர் எல்லாம் தள்ள முடியும், அதுக்கு தானே என் பையனை கூட வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு அடிமை மாதிரி என் பையனை ஒழுங்கா நீயே கொடுத்துரு, இல்லனா கோர்ட்டு கேஸ்னு போய் முறைப்படி என் பையனை எப்படி வாங்கணுமோ நான் அப்படி வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படியே சே வந்து பயங்கரமா கடுப்பாக்குறாரு. எங்க டாங்கோடைய அம்மாவும் வெளியே டாங் கூட தனியா பேசணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டாங் நான் தான் உன்னோட அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம போகும், சின்ன வயசுல நான் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்பி பார்த்தா உங்களை காணோம், என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து சேர்ந்துட்டேன், ஆனா என்னை தேடி எப்படியா இருந்தாலும் நீங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வருவீங்கன்னு தான் அப்பையில இருந்து நான் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடிக்கடி வருவேன். அந்த ஸ்விம்மிங் பூல்ல நான் பாதி வரைக்கும் நீந்தும் பொழுது திடீர்னு நீங்க என்னை விட்டுட்டு போனது ஞாபகத்துக்கு வரும், அந்த டைம் என்னால சுத்தமா நீந்தவே முடியாது, அப்படியே சித்தப்பிரமா பிடிச்ச மாதிரி என் உடம்ப கூட அசைக்க முடியல என்னால அப்படின்னு டாங் சொல்றாரு. அப்படின்னா அந்த போட்டியில திடீர்னு டாங் ஏன் ஸ்டாப் ஆனாரு அப்படின்னா அவருடைய அம்மா விட்டுட்டு போன ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு.
அவருக்கு. சோ அதனால அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. இப்ப அம்மா வந்துட்டாங்க. அவங்களும் அழுதுகிட்டு இதுக்கப்புறம் அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா டாங் அதெல்லாம் கண்டுக்காம நேரா சே கிட்ட தான் போறாரு. சோ அம்மாவுக்கும் வேற வழி தெரியல, கோர்ட்ல கேஸ் போட்டே ஆகணும். சோ அப்படின்னா கோர்ட்ல ஹியரிங்லாம் நடக்கும். நம்ம டாங் கிட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கு டாங் கரெக்டா பதில் சொல்லணும்ல. அதனால நம்ம சேவும் மீயும் வந்து டாங் கிட்ட என்னென்ன பதில் எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கோர்ட்ல ஹியரிங்கும் நடக்குது. நம்ம சேக்கு ஆதரவா பேசுற ஒரு லேடி வக்கீல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம சேவும் டாங்கும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் ஜட்ஜி முன்னாடி போட்டு காட்டுறாங்க. யுவர் ஆனர், நீங்க இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் டாங்கும் சேவும் எவ்வளவு சந்தோஷமா சின்ன வயசுல இருந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்துட்டு திடீர்னு பிரிஞ்சு போகணும்னா எப்படி முடியும்? அதோட திடீர்னு அம்மான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, அவங்க மேல டாங்குக்கு சுத்தமா எந்த ஒரு பாசமும் இல்ல. டாங்குக்கு சேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். சோ அதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் யுவர் ஆனர்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. உடனே டாங்குடைய அம்மாவுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல் வந்துட்டு யுவர் ஆனர், அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். சின்ன வயசுல இருந்து டாங்கும் சேவும் நல்லா ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்களே. ஆனா இவங்க சொல்ற மாதிரி இவங்க அம்மா திடீர்னுலாம் வரல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டாங்க ஸ்விம்மிங்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல டாங்கு காணாம போயிட்டான். இவங்க அவங்க குழந்தைய தேடாத இடம் கிடையாது. அப்பவே நோட்டீஸ்லாம் அடிச்சு ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறாரு. சோ ஜட்ஜும் அதை வாங்கி பாக்குறாரு. சோ சின்ன வயசுல இருந்தே அவங்க குழந்தைய இவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்களே, ஆனா கிடைக்கல. ஏன்னா அவன் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருக்கான். இப்பதான் டிவில அவங்க புள்ளைய பாத்துருக்காங்க. உடனே தான் புள்ள வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முடியாதுன்னு அந்த சே சொல்றாரு. சோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் யுவர் ஆனர்? பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டாங் இல்லனா அவரோட வீல் சேரை தள்ளுறது யாரு? எடுபடி வேலை எல்லாம் செய்யணுமே, அதெல்லாம் யாரு பண்ணி கொடுப்பா? அதனாலதான் அவரு டாங்க விட்டு தர மாட்டாரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா யுவர் ஆனர்? அந்த ஆர்ஃபனேஜ்ல ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ற வேலை செய்யற ஒரு பர்சன் கூட மன வளர்ச்சி இல்லாத டாங்க விட்டா அவனும் இதே மாதிரி தானே போவான். சோ அதனால டாங் அவங்க அம்மா கூட இருக்கிறது தான் நல்லது யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல அவரு பேசுறாரு. ஜட்ஜும் வந்துட்டு கேஸ கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கிறாரு. அதோட ஜட்ஜி வந்துட்டு டாங்கோடைய அம்மா அவங்க பையனை எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறாங்க நம்ம சே, டாங்கு, மீலாம். அப்போ அந்த இடத்துக்கு டாங்கோடைய அம்மா வராங்க. வகை வகையா சமைச்சு டாங்குக்காக கொண்டு வந்திருக்காங்க. டாங், இங்க பாரு அம்மா உனக்காக எவ்வளவு சமைச்சு கொண்டு வந்திருக்குன்னு, வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம சே கடுப்பாகி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இப்படிலாம் சமைச்சு போட்டா டாங் சாப்பிட்டு உங்க கூட வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? உடனே டாங்கோட அம்மாவும் கடுப்பாக்குறாங்க. நீ யாரு இதெல்லாம் பேசுறதுக்கு? ஜட்ஜே சொல்லிருக்காரு என் பையனை பார்க்க நான் வரலாம் அப்படின்னு. அதனால நான் வருவேன், என்ன வேணாலும் என் பையனுக்கு கொடுப்பேன். உன்னால உன் கையை யூஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? ஒழுங்கா கம்முன்னு உட்காரு, வா டாங் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா கூப்பிட டாங்கும் அப்படியே மெதுவா அவங்க அம்மா பக்கத்துல வந்து, சேனால அவன் கையை யூஸ் பண்ணி சாப்பிட முடியாது, ஏன்னா நான் தான் அவனுக்கு ஊட்டி விடுவேன். அதோட சே முன்னாடி இந்த மாதிரி நீங்க பேசிருக்க கூடாது, ஒழுங்கா சே கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அம்மாவை பார்த்து டாங் சொல்ல சேவோட மனசே ஒரு மாதிரி ஆகுது. நமக்காக டாங் பேசுறானே, அதுவும் அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுறாரே அப்படின்னு. ஆனா அம்மா தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம பையன் நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. சோ கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஹியரிங் கோர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டாங் தான் வந்து சேவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு டாங் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. சோ அதனால டாங்கோடைய அம்மா வந்து டாங்குக்கு சாப்பிட யோகர்ட் கொடுக்கறாங்க. டாங்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தூரமா பார்க்கும்போது தான் நம்ம சே அப்புறம் அந்த மீன்ற பொண்ணு, சேவோட ஃப்ரெண்டு, இவங்க மூணு பேரும் சிரிச்சு பேச கோர்ட்டுக்குள்ள போகணும். அப்ப அந்த மீன்ற பொண்ணு வந்துட்டு நம்ம சேவோடைய அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு போறாங்க. அதை பார்த்த உடனேயுமே இவர் ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு. சோ அதுக்கப்புறமா கோர்ட்டுக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. முத கேள்வியா நம்ம டாங்கோடைய அம்மா கிட்ட தான் கேக்குறாங்க, பையன் எப்படி தொலைஞ்சு போனா, அவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களும் தெளிவா சொல்றாங்க, டாங் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்து பார்த்தா டாங்க காணோம். ஒரு அம்மா நானு எப்படி வேணும்னே என் பையனை தொலைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அலறாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியல. அடுத்தது நம்ம சே கிட்ட கேக்குறாங்க, டாங்க அவங்க அம்மா கிட்டயே விடலாம்ல, எதுக்காக நீங்க உங்க கூட வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க, டாங்கும் நானும் ரொம்ப வருஷங்களா ஒன்னாவே இருந்துட்டோம், எங்களுக்குள்ள இருக்கிற பாசம் உங்க யாருக்குமே புரியாது. உடனே அந்த வக்கீல வந்துட்டு, இங்க பாருங்க எங்களுக்கு தெளிவா புரியும், டாங் இல்லனா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ டாங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம சேவோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வருது. நான் ஒன்னும் டாங்க யூஸ்லாம் பண்ணல, நானும் டாங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டாங் கிட்டயே கேளுங்க. சோ ஜட்ஜும் இதே தான் சொல்றாரு, இதுக்கு மேல டாங் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாங்க உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டாங் நீ யாரு கூட இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, டாங் நேரா அவங்க அம்மாவை பார்த்து கை காட்டுவாராம். அவ்வளவுதான், இங்க நம்ம சேக்கு உயிரே இருக்காது. நம்ம சேவோட ஃப்ரெண்ட்லாம் யுவர் ஆனர் டாங் ஒரு குழப்பத்துல
குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். டே டாங் ஒழுங்கா சொல்றா, யோசிச்சு சொல்றா அப்படின்னு கத்துறாரு. ஆனா டாங் அவங்க அம்மா கூட தான் போவேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், கேஸே முடியுது. டாங்குக்கே அவங்க அம்மா கூட போகிறது தான் விருப்பம் அப்படின்னும் பொழுது இதுக்கப்புறம் டாங்கை யாராலையுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. டாங்கோடைய அம்மா அந்த கேஸ்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா நம்ம சேவோட மனசு தான் உடைஞ்சு போகுது. ஏன்னா இவ்வளவு வருஷமா ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அண்ணன் தம்பியா இருந்திருக்கும். ஆனா நம்ம கூட இல்லாம அம்மா கூட போகணும்னு நினைக்கிறானே அப்படின்னு அவர் மனசே உடைஞ்சு போகுது. சோ டாங்க வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு போகணும். வீட்டுல இருக்கிற டாங்கோடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டாங் கிளம்ப போறாரு. போறதுக்கு முன்னாடி டாங்கு நம்ம சேவை பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்ல நம்ம சேவோட கண்ணுலாம் கலங்கி போய் அப்படியே ரெட்டா இருக்கு. டாங்கோட முகத்தை கூட சரியா பார்க்காம சரி சரி நீ போயிட்டு வா, பத்திரமா இருன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாங்கும் அவங்க அம்மா கூடவே அங்க இருந்து போறாரு. நம்ம சேக்கு அவரோட உயிர்ல பாதி அவரை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி இருக்கு. சோ டாங் அவர் அம்மா கூடவே வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க நம்ம டாங்குக்கு அப்பா ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த பொண்ணு டாங்குக்காக பொம்மைலாம் வாங்கி கொடுக்குது. ஏன்னா டாங் வந்து மன வளர்ச்சி ரொம்ப கம்மியானவரு. நம்ம சே வந்து என்னைக்கும் அப்படி நடத்தினதே கிடையாது. நீ வந்து இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நார்மல் பீப்புள் மாதிரி டாங்க நடத்துவாரு. ஆனா இங்க வந்துட்டு மன வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு குழந்தை மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதோட டாங்கோட அம்மாவுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருக்கும் போல. அந்த இடத்துல நம்ம டாங்க சும்மா உட்கார வைக்கிறாங்க. ஆனா அவர் கம்முன்னு இல்லாம அங்க இருக்கிற பிளேட் எல்லாம் கழுவுறன்னு சொல்லி கீழே போட்டு உடைச்சிடுறாரா. நான் என்ன சொன்ன உன்ன இங்க ஓரமா தானே உட்கார சொன்னேன், ஒழுங்கா கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி டாங்க வந்துட்டு எதுவுமே பண்ண விடாம அப்படியே ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்களா. டாங்குக்கும் ஒரு மாதிரி ஆகுது. எங்க நம்ம சே வந்துட்டு அவரு வேற ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்காரு. அந்த ஆர்ஃபனேஜ்லயே இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு சேவுக்கு பிரஷ் பண்ணி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு. ஆனா அந்த பையனுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கவே இல்லை போல. போனை நோண்டிக்கிட்டே சாப்பாட வாயில ஊட்டுவான்னு பார்த்தா மூக்குல ஊட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேவம் வந்துட்டு ஏதோ வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி ரொம்ப சோகமாவே தான் இருக்காரு. ஏன்னா அவரால டாங் இல்லாம இருக்கவே முடியல. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் டாங்கும் எந்த வேலையும் செய்யாம சும்மா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப டாங்க பாக்குறதுக்கு மீ வராங்க. என்ன டாங்கு எப்படி இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விடுங்க சே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் சே நல்லா தான் இருக்கான், புது ஆர்ஃபனேஜுக்கு போயிருக்காங்க, சேவை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு பர்சன் இருக்கான் போல, அவன் தான் சேக்க எல்லா வேலையும் செய்யறான் அப்படின்னு சொல்ல உடனே டாங்கு ஷாக் ஆகுறாரு. அப்ப நீ சே கூட இல்லையா, நான் எதுக்காக சே கூட இருக்கணும், சே தான் ஆர்ஃபனேஜ் போயிட்டானே, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அன்னைக்கு சேவோடைய வீல் சேரை தள்ளிட்டு போன. ஆமா அன்னைக்கு நீ உங்க அம்மா கூட இருந்த, அதனால நான் தள்ளிட்டு போனேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் சே கூட இருந்து சேவை பார்த்துப்ப அப்படின்றதுக்காக தான் நான் சே கூட இல்லாம என் அம்மா கூட வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ சே தனியா ஆர்ஃபனேஜ்ல இருக்கானா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தலையில அடிச்சுக்கிட்டு அலறாரு. சோ இந்த விஷயத்த நம்ம மீ வந்துட்டு நம்ம சே கிட்ட சொல்றாங்க. சேவுக்கும் இப்பதான் புரியுது எதுக்காக நம்ம கூட வராம அம்மா கிட்ட போனாரு டாங் அப்படின்னு. ஏன்னா அப்படி டாங் பிரிஞ்சு போனாதான் சேவும் மீயும் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு அவரு நினைச்சிருக்காரு. ஆனா இங்க கதையே வேற. மீ அவங்க வேலையை பாக்குறாங்க, சே ஆர்ஃபனேஜ்ல ரொம்ப லோன்லியான ஒரு லைஃபா வாழ்றாரு. சோ இங்க நம்ம டாங் வந்து எப்படியாவது சேவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ரெஸ்டாரண்ட்ல சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே நைஸா அங்க இருந்து வெளியே போய் ஒரு டாக்ஸில ஏறவே டாக்ஸிக்காரரும் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆமா சார் எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டாங் எதுவும் பதில் சொல்லவே இல்ல. டாங்கோட டி-ஷர்ட்ல ஒரு இடத்துடைய பேரு போட்டிருக்கு, ஒருவேளை அங்கதான் போக போறாரு போல அப்படின்னு டாக்ஸிக்காரரும் நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு, சார் பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்ட்டு, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க டாங் உடனே ஒரு கார்டை கொடுக்கறாரு. அந்த டிரைவரும் ஆசையா அந்த கார்டை வாங்கி சொருகி பார்த்தா அது இன்வாலிட்னு வருது. என்ன சார் கார்டு இன்வாலிட்னு வருது அப்படின்னு சொல்லி கார்டை திருப்பி பார்த்தா தான் தெரியுது, இந்த சாக்லேட்லாம் வாங்கினா சும்மா ஃபேக்கா கொடுப்பாங்கல்ல டம்மி கார்டு, அந்த கார்டு. அட யாரா நீன்னு பொம்மை கார்டை கொடுத்து ஏமாத்துற, ஒழுங்கா கீழே வா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி சும்மா கத்துன்னு கத்துறாரு. ஆனா நம்ம டாங்கு ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்க, ஐயோ என்ன ஏதுன்னு கேட்காம உன்னை காருக்குள்ள விட்டது தப்பா போச்சு, எங்கேயோ போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. ஆனா டாங் அதெல்லாம் கண்டுக்காம தேங்க்யூ சார் அப்படின்றாரு. இப்ப டாங்க வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. அங்க இருந்து நம்ம டாங்கு மெதுவா பழைய ஆர்ஃபனேஜ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடமே ஒரே குப்பை கோலமா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, பராமரிப்பும் ஒழுங்கா பண்ணல. சோ அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பழைய பொருள்லாம் அப்படியே இருக்கு. அதுல நம்ம டாங்கு சே இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அதை பார்த்து நம்ம டாங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா டாங்குக்கும் வந்து சேவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அம்மா கூட இவர் போனாரு. ஆனா இப்ப நம்மளாலேயே சே ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி சேவை பார்க்கணும் அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. சோ அதனால டாங் அந்த ஆர்ஃபனேஜ்லயே இருக்காரு. இங்க நம்ம சேவுக்கு கால் வருது டாங்கோடைய அம்மா கிட்ட இருந்து, டாங்க காணோம் அப்படின்னு சொல்லி. சே செமையா கடுப்பாகிறாரு. அவனை பத்திரமா பாத்துக்கிறத தவிர உங்களுக்கு என்ன பெரிய வேலை இருக்கு, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நாளைக்குள்ள அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. சோ அப்புறம் நம்ம சேவம் வந்துட்டு அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. சுத்தமா
தூக்கமே வரல, டாங் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப பக்கத்துல போன் ரிங் அடிக்க அந்த கேர்டேக்கரும் பக்கத்துல இல்லையா, சோ இவரே தான் அந்த போன்ல யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை டாங்க பத்தி யாரோ கால் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி இவர் அட்டன் பண்ண ட்ரை பண்றாரு. சோ அதனால தலையை அப்படியே மெதுவா திருப்பி நாக்காலேயே போனை அட்டன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்பொழுது உடம்பு அப்படியே திருப்பிக்குது. அவ்வளவுதான், இவரோட முகம் வந்து தலைக்காணில க்ளோஸ் ஆகி மூச்சு விட முடியாம போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் நிலைமைக்கு போறாரு. அவ்வளவுதான், அவரு மயங்கியே போயிடுறாரு. ஆனா நல்ல வேலையா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கரெக்டான டைம்ல அந்த கேர்டேக்கர் வந்து காப்பாத்திட்டாரு போல. சோ ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றாங்க. டாங்க பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு சொல்லி கேட்க டாங் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாங்க. சோ அப்பதான் நம்ம சேவும் யோசிக்கிறாரு, டாங் நம்மள தேடி தான் வந்திருப்பான். நம்ம இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜ் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அவன் எங்க போயிருப்பான்? பழைய ஆர்ஃபனேஜுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்ல டாங்கோடைய அம்மாவும் அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்கதான் டாங் இருக்காரு. சேவை நினைச்சு ஆளு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அம்மாவும் டாங்க சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க நம்ம சேவுக்கும் டாங் கிடைச்சிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே அவரும் நிம்மதியாகிறாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. சேவம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகணும். ஆனா அப்பதான் அந்த எலக்ட்ரிக் சேர் இருக்குல்ல, அதை டெலிவரி பண்றாங்க. லோன் மூலியமா வாங்கிட்டாங்க போல. அதை எப்படி ஓட்டி காட்டணும்னு அந்த கேர் டேக்கரு ஆளு உட்காந்துக்கிட்டு ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சேவும் அதை ட்ரை பண்றாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சோ இதுக்கப்புறம் சேக்காக வீல் சேரை யாரோ ஒருத்தர் தள்ளணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவரோட ஹெட்டை யூஸ் பண்ணியே அந்த வீல் சேரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அப்பதான் திடீர்னு சேக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஐயோ, நான் சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக் வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணி சும்மா புயல் வேகத்துல ஆளு நடு ரோட்ல ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்க ரோட்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு போறவரு, என்ன இவன் நமக்கு ஈக்குவலா ஓட்டுறானே அப்படின்னு சொல்லி சேவை பாக்குறாங்க. சேவும் அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு வேகமா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டாங்குக்கு வந்துட்டு டோர்னமெண்ட் ஸ்விம்மிங் காம்படிஷன், அதுக்காக அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ டாங்க வந்து சேர் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்ஃபனேஜ்ல இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா டாங்கோட கண்ணு வந்துட்டு நம்ம சேவை தான் தேடுது. சேவை அங்க இல்லவே இல்ல. அதனாலயே ரொம்ப சோகமாகறாரு டாங். சோ அந்த காம்படிஷனுக்கு வந்து டாங்குக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் சும்மா புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு நம்ம சே. ஆனா கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே அந்த எலக்ட்ரிக் சேரோட கீழே விழுந்துடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து அங்க யாருமே இல்ல. இவராலையும் எழுந்துக்க முடியல. பக்கத்துல தான் போன் இருக்கு. ஹே கூகுள், கேர்டேக்கருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த ஆளு கால் அட்டன் பண்ணவே இல்ல. எப்பவும் போனோடயே சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த நேரம்னு பார்த்து கால் அட்டன் பண்ண மாட்டான்னு சே வந்து பயங்கரமா கடுப்பாக்குறாரு. எங்க டாங்குக்கு காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல டாங் தான் சும்மா வேற லெவல்ல ஸ்விம் பண்ணி எல்லார விடவும் முன்னாடி வராரு. எல்லாருமே சேர் அப் பண்றாங்க. சோ போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அப்படி ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு போன தடவை பண்ண மாதிரியே டாங் அசையாம அப்படியே நின்னுறாரு. சோ கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஆக்சுவலா டாங்கோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சின்ன வயசுல தெரியாமலாம் டாங்க தொலைக்கலாம் இல்ல. டாங் இங்க இருந்து நீ அந்த தூரம் வரைக்கும் நீந்திக்கிட்டு திரும்ப வரணும், எனக்காக ஸ்விம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டாங்கும் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு அந்த மூளைக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டாங்க விட்டுட்டாங்க. ஏன்னா மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி வேணும்னே டாங்க ரொம்ப தூரம் நீந்த சொல்லிட்டு அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அதனாலதான் டாங்கு பாதிலே நின்னுக்கிட்டு அவங்க அம்மாவை தேடுவாரு. காம்படிஷன்லயும் அவரால் ஒழுங்கா கலந்துக்க முடியல. அதே மாதிரிதான் இப்ப நம்ம டாங்கு பாதிலே நிக்கிறாரு. ஆனா இந்த தடவை அவர் அம்மாவை தேடல, நம்ம சேவை தேடுறாரு. எல்லாரும் கத்துறாங்க, டாங் சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி. ஆனா டாங் வர மாதிரியே இல்ல. டாங்க முந்த போறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த கேர் டேக்கரு நம்ம சேவை கூட்டிட்டு உள்ள வராரு. சேவை பார்த்த உடனேயுமே டாங்குக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே வேகமா நீந்து வரான். சும்மா எல்லாரையுமே முந்திக்கிட்டு வெறித்தனமா நீந்த ஆரம்பிக்கிறாரு. இத நம்ம சேவும் பாக்குறாரு. கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு ஒரே ரத்தமா இருக்கு. டாங் எப்படியாவது இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சந்தோஷத்தோடவே டாங் நீந்தறத அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ டாங்கும் வேகமா நீந்தி அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அந்த பிரைஸ வாங்கணும் அப்படின்னு நேரா அங்கெல்லாம் போகாம ஸ்ட்ரைட்டா அவரு நம்ம சே கிட்ட தான் வராரு. சே முன்னாடி நின்னு அப்படியே டாங்கு தாங்க முடியாம அலறாரு. ஏன்னா சே இல்லாம டாங்கால இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் நம்ம சேக்கும் அவரும் கண்ணீர் விட்டு ஆள உடனே டாங்கு அந்த கண்ணீரை தொடச்சு விடுறாரு. இத பாக்குற எல்லோருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத பாக்குற டாங்கோட அம்மாவுக்கும் புரிய வருது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அண்ணன் தம்பி மாதிரி இருந்தவங்கள நம்ம பிரிச்சுட்டோமே அப்படின்னு அவங்களும் அவங்க தப்ப உணர்றாங்க. சோ இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் பிரிய மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே டாங் என்ன பண்றாருன்னா நம்ம சேவோடைய அந்த வீல் சேரை பிடிக்கிறாரு. பிடிச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு போக டாங் வர வின் பண்ணிட்டாருல. எல்லாரும் சந்தோஷத்துல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. டாங்கோட அம்மாவும் டாங்க தடுக்கல. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்களே. அதோட எல்லாருமே சேவை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து டாங்க யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவரு டாங்க யூஸ் பண்ணலாம் இல்ல. அப்படியே கதை பாஸ்டுக்கு போகுது. அந்த பிக்னிக் டைம்ல டாங்க வந்து கல்ல தட்டி விட்டு போயிருப்பாரு. நம்ம சேவோடைய வீல் சேர் பின்னாடியே
போயிருக்கும்ல. ஆக்சுவலா அந்த வீல் சேர் வந்து ஒரு மரத்துல போயிட்டு முட்டிக்கிட்டு நின்னுடுது. சோ நம்ம சேக்கு வந்து எதுவும் ஆகல, அவ்வளவுதான். அவர் ஹெல்ப் மீன்னு கத்துனாருன்னா யாராவது வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க. ஆனா சே அப்ப சுத்தி பார்க்கும் பொழுது எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஆனா நமக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கில்ட் ஆகுது. இப்படி யாருமே இல்லாம வாழ்றதுக்கு நம்ம செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லி தலையால நகர்த்தி அந்த தண்ணில விழற மாதிரி பண்ணிட்டாரு. அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்து சே சாகர நிலைமைக்கு போறாரு. சோ நமக்கு யாரும் இல்ல, நம்ம செத்துறலாம் அப்படின்னு சே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள ஒருத்தவங்க குதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம டாங் தான். சோ தண்ணிக்குள்ள வர டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சேக்கு புரிய வருது, நமக்கு யாரும் இல்ல அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நமக்காக டாங் இருக்கான் அப்படின்னு சொல்லி டாங்க அவரோட கூட பிறக்காத தம்பி மாதிரியா அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டாங் வந்துட்டு நம்ம சேவை காப்பாத்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அன்னில இருந்து பிரியாம ஒன்னாவே இருந்திருப்பாங்க. சோ டாங்க வந்துட்டு சே யூஸ் பண்ணலாம் கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்கு. அந்த நட்பு தான் அவங்கள பிரிய விடாம இப்ப ஒன்னு சேர்த்திருக்கு. சோ டாங்கோடைய அம்மாவும் வந்து அவங்க தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால சேவையும் அவங்க பையன் மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சே சாப்பாடு வச்சிருக்கேன் பாரு, நல்லா சூடா இருக்கு, டாங் கிட்ட பார்த்து ஊட்ட சொல்லு, சூடா ஊட்டிட போறான். நம்ம சேவும் சரிமா அப்படின்னு சொல்லி அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுறாரு. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம டாங் வந்துட்டு இதுக்கப்புறம் தள்ளணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா எலக்ட்ரிக் சேர் இருக்குல்ல. நம்ம சே வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அழகா ரெண்டு பேருமே வாக்கிங் போறாங்க. ரெண்டு பேரும் தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நம்ம சேக்கு ஏத்த மாதிரி எல்லா டிவைஸையும் மாடிஃபை பண்ணி சே ஒரு நார்மல் லைஃபா வாழ போறாரு. அவரு சாகர வரைக்கும் அவரு கூடவே நம்ம டாங்கும் சேவை பார்த்துக்கிட்டு இருக்க போறாரு. கடைசி வரைக்கும் இவங்க பிரிய போறதே கிடையாது. சோ இந்த இடத்துலயே இன்செப்பரேபிள் ப்ரோஸ்ன்ற இந்த கதை முடியுது. சோ இந்த கதையில வர மாதிரியே உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அது யாருன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த படம் எப்படி இருந்தது, அதுக்கு உங்க ஃபிலிம் ரோல் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம அதையும் சொல்லிடுங்க. ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எல்லாம். நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.